இன்றைக்கி ஒரு க்ரியேட்டிவ் லஞ்ச். விளையாடாதீங்க, சும்மா கேலி பண்ணாங்க. புரியுதா? ரொம்ப சாதாரண சமையல், எல்லாருக்கும் தெரிஞ்ச சமையல் தான். இல்லை இது வந்து சவுச்சவில் சும்மா சவுச்சவ் சாம்பார். சவுச்சவில் வந்து கூட்டு கேட்டிருக்கோம். சவுச்சவில் சாம்பார் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு இல்லையா? ஆமாம். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்குல பொடுத்துவல். இன்றைக்கி தளிகை. ரசம் வேணும்னா ரசம் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சாம்பாரும் பொடுத்துவல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ சவுச்சவ் சாம்பாருக்கு என்ன எடுத்து வச்சுருக்கா? 2 வெண்டைக்காயும் சேர்த்து போடுறியா? இல்லை 2 வெண்டைக்காய் வந்து பஜ்ஜி மிளகா இருக்குல்ல, அது ஒன்றே ஒன்று இருந்தது. மிளகா வெறும் மிளகா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அந்த சவுச்சவ். காரத்துக்கு 2 மிளகா போட்டு நல்லா ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இந்த மிளகா ஒன்று இருந்தது பஜ்ஜி மிளகா. 2 வெண்டைக்காய். ஓகே. ஒரு சின்ன எலுமிச்சம் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து தோரம்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். சாம்பார் பொடி இவ்வளோதான் இதுக்கு. பொருத்தல் வந்து இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இப்படி உருளைக்கிழங்கு எடுக்கிற மாதிரி நறுக்கி இருக்குது. இப்படி இதை வந்து சும்மா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு மிளகா போட்டு இதையும் போட்டு கொஞ்சம் ஜலம் தெளிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வெறும் மிளகா அப்படி போடுவேன். சிம்பிள் சமையல். இது வந்து உருளைக்கிழங்கு பண்ணுற மாதிரி இந்த இது மாதிரி பண்ணலாம்ல? அப்படியும் பண்ணலாம். வேக வச்சுட்டு கையாலேயே மசிச்சு தக்காளி போட்டு அப்படியும் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாமா? இந்த சவுச்சவ் மட்டும் அதில் அப்படியே ஃபஸ்ட்டில் வேக வச்சுக்கிறேன். இதில் அப்படியே பொருத்தூளுக்கு லேசாக இது பண்ணிடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? நேற்று கொஸ்டின் கேட்டிங்களே. அந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரே ஒரு மிளகா கருவேப்பிலை போட்டேன். உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் ஜலம் அப்படி விட்டுட்டு லேசாக மூடி வச்சிட்டோன்னு வச்சுங்க. அது பாட்டு இதாகிடும். லேட்டாகுமா? கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு இல்லையா, கொஞ்சம் இதாக இருக்கும். மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டு ஆயிட்டு இருக்கட்டும். இது வெந்ததுக்கப்புறம் இங்கே வெந்திருக்கு இல்லையா, இந்த புளி ஜலம் விட்டுட்டு சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வைக்கிறேன். நடுவில் அந்த நேற்று என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, மகர ஜோதி திருவண்ணாமலை தீபம்லாம் மலை மேலே ஏற்றுறா இல்லையா? மலை உச்சியில். ஸோ அதை பற்றி ஏன் ஏற்றுறா அப்படின்னு, ஏன் மலை மேலே ஏற்றுறான் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருந்தோம் போன வீடியோவில். ஆமாம். அதுக்கு வந்து நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தா. அதில் வந்து குறிப்பாக வந்து பிரியங்கா, சரஸ்வதி இவெல்லாம் வந்து ரொம்ப புராண கதைகள்லாம் சொல்லி நல்லா போட்டிருந்தான். எனக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இதுதான் கரெக்டுன்னு சொல்ல, நான் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். புராணங்கள் வந்து இப்போ வந்து புராணம் அப்படிங்கிறத வந்து வெறும் புராண கதையாக மட்டும் எடுத்துக்கூடாது. நம்ம அதை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் இல்லையா? அந்த கதைக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை வந்து டீகோட் பண்ணணும். அதாவது புரிஞ்ச புராணத்தை புரியாத அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இதுவே பயங்கர பில்டப்பாக புரிய மாட்டேங்குது. புரிஞ்ச கதைக்குள்ள புரியாத அர்த்தம் இல்லை தெரியாத அர்த்தம் ஏதாவது ஒளிஞ்சுன்னு இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு தான் வந்து திருமந்திரம்னு ஒன்று இருக்கும். திருமூலர் எழுதுனது. திருமூலர் அப்படிங்கிறது அவருடைய உண்மை பேர் கிடையாது. அவர் வந்து இங்கேருந்தோ திடீர்னு வந்தவர். மூலன் அப்படின்னு ஒரு அங்கே அந்த ஊரில் இருந்தவன் செத்துட்டான். அந்த மூலனோட உடம்புல வந்து உயிர்ப்பிச்சு வந்தவர் அப்படின்னு சொல்லுவான். மூலன் செத்த உடம்புல வந்து அவன் எந்திருந்து வந்து பாடெல்லாம் இப்போ தமிழ் பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்தான். அதான் திருமந்திரம். அவருக்கு பேர் வந்து திருமூலர். திருமூலர் திருமந்திரம். இப்போ நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு சம்மந்தம் இருக்காது அது? ஆமாம், சம்மந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். என்ன பெரிய கதையாப்போ? பெரிய கதையில் இல்லை. அந்த திருமூலர் திருமந்திரத்தில் நிறைய பாட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பாட்டையும் வந்து ஒருத்தர் ஒரு உரை சொல்லுவான். அவாவாளுக்கு புரிஞ்சுட்டது. அது மாதிரி அந்த திருமூலர் திருமந்திரம் வந்து ஒரு உரையை படித்து அந்த பாட்டை படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாட்டை படித்து திருப்பி படிக்கணும். ஆண்டாள் திருப்பாவை மாதிரி படித்து நமக்கு ஒரு அர்த்தம் வரும். ஒருத்தருக்கும் அவாவாளுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருப்பான். அதில் வந்து ஒரு பாட்டு வந்து விளக்கை பிளந்து விளக்கினை தூண்டி அப்படின்னு, விளக்கினை ஏற்றி அப்படின்னு ஒரு வரும். இந்த தூண்டிங்கிறது 2வது வரி. விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி அப்படின்னு வரும். இந்த 4 வரி இருக்கும். 4 வரியிலையுமே விளக்குன்னு வரும். ஒரு இடத்துலையும் விளக்குங்கிறது வந்து அர்த்தம் வேற. விளக்கு அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த தீபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம தமிழில் வந்து அழகாக வந்து விளக்குன்னு சொல்லுவோம். விளக்குன்னா என்னது? விளக்கம். கும்முன்னு இருட்டு போகிறோம், அங்கே ஒரு கயிறு கிடக்கு. விளக்கு இருந்தால் அது கயிறுன்னு தெரியும். அந்த விளக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, கயிறாகவும் தோணும் பாம்பாகவும் தோணும். ஃபஸ்ட்டு நமக்கு தோன்றது பாம்பாக தோணும் இல்லையா? அங்கே விளக்கறதுக்கு ஒன்று வேணும், அதுதான் விளக்கு இல்லையா? ஸோ
அந்த விளக்கம் இருக்கிறனால என்ன ஆறுது, அறிவு சொல்கிறது பயப்படாதேன்னு சொல்கிறது, அறிவு சொல்கிறது அது பாம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது, அறிவு சொல்கிறது பாம்பு பார்த்துப்போன்னு சொல்கிறது. ஸோ அறிவு சொல்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு, ஒரு ஒளி வேண்டியிருக்கு. அதனால தான் அந்த தீபத்தை வந்து தமிழில் வந்து விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உடம்பு அப்படிங்கிறது வந்து உயிரும் உடல் சதையும் சேர்ந்தது. இந்த உடல் பற்றி நமக்கு தெரியும், வெளியே கண்ணில் பார்க்குறோம். இந்த உயிர் அப்படிங்கிறது வந்து அதுக்கு நிறம் இருக்கா, வடிவம் இருக்கா, இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை தெரியுமா, வெப்பம். உயிருக்கு வெப்பம் இருக்குது. அதாவது உடம்புல வந்து 98.6 வந்து டிகிரி சூடு எப்பயுமே இருக்கும். இங்கிலீஷில் வந்து பாடி டெம்பரேச்சர் அப்படிம்பா. அது வந்து பாடி இல்லை, அது சோல் டெம்பரேச்சர். ஏன்னா இப்போ ஒரு உயிர் போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அந்த பாடியில் அதே நிற்காது, அந்த சூடு நிற்காது, போயிடும். அந்த சூடு எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அங்கே உயிர் இருக்கும். உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடுத்துனா அந்த சூடு இருக்காது. இந்த 98ங்கிறது வந்து அது இருக்கணும், இருந்தால் தான் உயிர் இல்லையா. ஸோ அது என்ன டெம்பரேச்சர், சோல் டெம்பரேச்சர். மாடர்ன் சயின்ஸில் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த உயிர். ஸோ இப்போ நமக்கு வந்து உயிரோட தன்மை வந்து வெப்பம்னு அப்படின்னு தெரிஞ்சிருது. இப்போ அந்த உயிர் வந்து உடம்புல எங்கே இருக்குது? கையை வெட்டினா உயிர் போகுமா, காலை வெட்டினா உயிர் போகுமா, போகாது. இருதயத்தை எடுத்து வச்சோம்னா உயிர் போகுமா, போகாது. ஏன்னா உயிர் இருதயத்தையும் வெளியே வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற டெக்னிக்லாம் வந்துடுது இப்போ இல்லையா. ஏன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஹார்ட்டை வெளியே எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆள் வந்து உயிர் பழச்சி வந்துடுவான். ஸோ இருதயத்துலேயும் உயிர் இல்லை. நம்ம உயிர் அப்படின்னா நம்ம வந்து இதயத்தை காமிப்போம், ஆனால் அங்கேயும் இல்லை. ஆனால் ஒருத்தன தலையை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, அவனால் உயிரோடு வாழ முடியுமா, முடியாது. ஸோ உயிர் எங்கே இருக்குது, தலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம் இல்லையா. தலையில் இருக்குது உயிர். சரி, தலையில் எங்கே இருக்குது உயிர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு இருட்டு அறை இருக்குது. அந்த இருட்டு டார்க் ரூமில் நல்ல வெளிச்சம் வரணும் அப்படின்னா ஒரு விளக்கை வந்து எங்கே வைப்போம், நடுவில் வைப்போம். அதை தான் அந்த பாடல்கள்லாம் சொல்கிறா. தலையில் உச்சியில் நடுவில் விளக்கு இருக்குது அப்படின்னு. அந்த விளக்குலேருந்து கீழே வந்து இந்த டான்சில்னு நான் சொன்னேன், திருப்பார்கடல்னு ஒன்று சொன்னேன், அது வழியாக வந்து 2 கண்ணுக்கும் போகிறது ஒளி. உச்சந்தலையில் இருக்குது அந்த ஒளி. உயிருங்கிறது ஒளின்னு பார்த்தோமே, வெப்பம்னு பார்த்தோமே. ஸோ அந்த ஒளி, அந்த உயிர்னா ஒளின்னு வச்சுக்கேன், அந்த ஒளி வந்து உச்சந்தலையில் இருக்குது. அந்த ஒளி கீற்று நரம்பு மூலமாக வந்து தொண்டைக்கு வந்து காது மூக்கு வழியாக வந்து கண்ணு 2க்கும் போகிறது அந்த ஒளி. இதுதான் கண்ணில் வந்து ஒளி இருக்குன்னு சொல்லுவாள். இந்த தீட்சைன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த தீட்சை அப்படின்னா தீனா ஒளி, அக்ஷய் அப்படின்னா கண்ணு. மீனாட்சின்னு சொல்லுவோம்ல, மீனாட்சி அப்படின்னா மீனை போன்ற கண்ணை உடையவள்னு அர்த்தம். ஆமாம். அக்ஷய் அப்படின்னா கண்ணு, தீ அப்படின்னா ஒளி. இப்போ தீட்சை எடுக்கிறா இல்லையா, ஒரு குரு வந்து ஒரு சீடனுக்கு தீட்சை கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு வந்து புத்தி சொல்லணும், அவனுக்கு வந்து ஞானத்தை உருவாக்கணும் அப்படின்னா இவருடைய கண்ணு மூலமாக அவன் கண்ணை திறப்பார். ஏன்னா கண்ணோட அந்த கண்மணி இருக்கு இல்லையா, அந்த கண்மணி வந்து கிருஷ்ணமணி அப்படின்னு சொல்லுவாள். அந்த கண்மணி நடுவில் ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரம் வழியாக உயிர் வெளியே வரும், உள்ளே போகும். அந்த துவாரத்தை வச்சு இவருடைய ஒளியை வச்சு சீடனுடைய ஒளியை திறப்பான். அதை தான் விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி. இந்த விளக்குங்கிறது வந்து அவருடைய கண்மணி. கண்மணி அப்படிங்கிறது கிருஷ்ணமணி. இதை தெரிஞ்சுட்டோம் இல்லையா. ஸோ இந்த விளக்குங்கிறது கண்ணுக்கு எங்கேருந்து வருது, தலை உச்சியிலேருந்து வருது. அதனால தான் மலை உச்சியில் வைக்கிறது. தலைனா மலை, மலைனா தலை. மலை எங்கே காமிக்கிறாளோ உருவகப்படுத்துகிறாளோ அதெல்லாம் வந்து தலைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சக்கரம் இருக்கு இல்லையா, 6 சக்கரத்தையும் யோகத்து மூலமாக எழுப்பி அதோட ஒளி வந்து உயிர் ஒளியாக வரணும். இந்த ஆத்ம ஒளி இருக்கு இல்லையா, இந்த ஜீவ ஆத்ம ஒளி, இது வந்து ஒரு சிறிய பங்கு பரமாத்மாவில், பரம்பொருளில் இது ஒரு சிறிய பங்கு அப்படிங்கிற ஆத்ம ஒளி அங்கேருந்து வரும்.
அதனால தான் மலை உச்சியில் வைக்கிறது. மலைனா தலை, தலைனா மலை. புரியுது. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரணும். புலனடக்கம், சுய ஒழுக்கம். ஒரு ஒரு புராணத்தை படித்தோன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், புரியுறது ரொம்ப கஷ்டம். ஜெஸ்ட் மேலோட்டமாக படித்து நிறைய பேர் கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் இருக்குமா. 6 கார்த்திகை பெண்கள் சேர்ந்து ஒரு அந்த குழந்தைய 6 குழந்தைய வளர்த்து அந்த 6 குழந்தையும் பார்வதி தேவி வந்து ஒரே குழந்தைய ஆக்கிட்டா அப்படின்னா நம்ம குழந்தைகளே நம்பாது. அர்த்தம் புரியாதவளை விட்டுரு, நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னாலே புரியாது. இது எப்படி அப்படின்னா 256 லைட் இயர்ஸ் அப்படிங்கிறான். இங்கேருந்து அங்கே இடத்துல 6 நட்சத்திரம் பிரைட்டாக எரியுமா. அந்த 6ல் 1 வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குமா கார்த்திகை மாதத்தில், கார்த்திகை நட்சத்திரத்தில். அதை தான் இங்கேருந்து உட்காந்து டெக்னாலஜி இல்லாமல் அவனால் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது உட்காந்த இடத்துல முடியுது அப்படின்னா சும்மாருன்னு சொல்லுவாங்க தவத்தில். தவம் அப்படின்னா கண்ணை மூடின்னு பண்ணுறதில்ல, கண்ணை திறந்துன்னு பண்ணுறது. அதனால் அந்த கண் வழி இருக்கு இல்லையா, அந்த கண்மணி இருக்கு பாரு, ரொம்ப முக்கியம். தீட்சை கொடுத்தவா வந்து தீட்சை வாங்கிண்டா வந்து தவம் பண்ணும்போது கண்ணை திறந்துன்னு தான் பண்ணுவான், கண்ணை மூடின்னு பண்ண கிடையாது. அதுவே நமக்கு புரியாது. நமக்கு இன்னும் கண்ணை மூடிட்டா நம்ம வந்து அகக்கண்ணில் பார்க்குறோன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், கண்ணை திறந்துட்டா புறக்கண்ணில் பார்க்குறோன்னு நினச்சிட்டு இருப்போம். அதுவே கிடையாது. தீட்சை வாங்கினவா வந்து கண்ணை திறந்துன்னு தவம் பண்ணுவாள். ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி அப்படின்னா, விளக்கை பிளந்து அப்படின்னா ஒரு புராணம்னா அது ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தை பிளந்து பார்க்கணும், அதாவது டீகோட் பண்ணும். விளக்கினை ஏற்றிங்கும்போது உள்ளே இருக்கிற அர்த்தம் வரும். திருமூலர் திருமந்திரம் ஆகட்டும், ஆண்டாளுடைய திருப்பாவை ஆகட்டும், அதுக்கு பின்னாலெல்லாம் ஏகப்பட்ட பொக்கிஷமாக அர்த்தங்கள் புதஞ்சு கிடக்கு. இது என்னென்ன போட்டேன்னு சொல்லவே இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த சவுசவை வேக வச்சுட்டேன், அப்புறம் புளிஜலம் விட்டேன், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு போட்டேன், இப்போ பருப்பு ஜலத்தை விட்டேன், இப்போ துளியோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு 2 வெந்தயம் தாளிச்சிட்டு இதுலேயே வந்து வதக்கணும். வதக்கிட்டு அதை தலையில் கொட்ட வேண்டியதான். ஓகே, வெந்தயம் போட்டுன்ட்டேன், வதக்கிக்கிறேன். மலை உச்சியில் ஏன் தீபத்தை ஏற்றுறா? உயிர் ஒளி வந்து தலையில் இருக்கு இல்லையா, மலை உச்சியில் உயிருங்கிற ஒளி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி அந்த இடத்துல ஏற்றி வச்சுருக்கோம். யோகத்து மூலமாக சக்தியை எழுப்பி குழந்தைகள் எல்லாம் அந்த ஞான ஒளியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்து போனது. அதனால தான் அந்த யோக கடவுளிகள்லாம் கார்த்திகை மாதத்தில் பிஸியாக இருப்பான். என்ன ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். இதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பொருத்தூள் பொடி இருக்கு இல்லையா, அது போய் விடுறாங்க. நல்லாயிருக்கும். தனியா மிளகா இப்போல்லாம் கடலைப்பருப்பு போட்டு இது பண்ணுறது. இப்போ நல்லா வெந்துடுது. இது அப்படியே சும்மா இன்னும் ஃப்ரீயாகலாம் ஆகலாம், போடும் கரெக்டாக இருக்கும். அது இது ஆயிடுச்சு. பொருத்தூள் ஆஃப் பண்ணிடுறோம். இவ்வளோ ஈஸியான பொருத்தூள் இல்லை, சிம்பிள். சமையலே சிம்பிள் தான். அது கொச்சின்ருக்கு. இது போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமாக போடுவாங்க. பெருங்காயம் இருக்கு இல்லையா, பெருங்காயம் போட்டுட்டு பெருங்காயம் சுற்றி போடணுமா? இல்லை, அது கொஞ்சம் உதிரியாக புதுப்பி போடுறேன்னு போட்டாங்க. இன்றைக்கி பண்ணும்போது திருமூலர் சொன்னீங்களா அந்த விளக்கு அந்த ஸ்லோகம். ஆமாம், அது நல்லா இருக்குது. அது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறீங்களா அந்த பாட்டா? விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி. நாளைக்கு பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் அந்த பாட்டு பற்றி பார்க்கலாம். ஒரு 4 வரி வரும், 4லேயும் விளக்கு விளக்குன்னு வரும். எல்லா விளக்கும் அர்த்தம் வேறு. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்ல. அதை பார்த்து அந்த பாட்டை பார்த்தா நல்லா இருந்தது. அந்த பாட்டு தெரிஞ்சவா கமெண்ட்டில் போடுவோம், பார்க்கலாம். ஒரு பாதி வதக்கியிருக்கேன், திருப்பி இந்த சூட்டில் போடும்போது வெண்டைக்காய் வதங்கிடும். ஓகே, இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருந்து ஆற்றுல இருந்து போடுறேன். சவுச்சவ் சாம்பாருங்கிறது கொஞ்சம் புதுசு தான் ஜெய்ஸு. உங்களுக்கு எல்லாமே புதுசு தான். சவுச்சவ் கூட்டு தான் பண்ணுவான் ஜென்ரலி. சவுச்சவில் இது கூட பண்ணுவான், பொடுத்துவல் மாதிரி. சவுச்சவ் சாம்பார் இஸ் வெரி யூனிக். அடுத்து சமையல். சுட சுட சவுச்சவ் சாம்பாரும் சக்கரவள்ளி கிழங்கு பொடுத்துவலும் தயார். ஓகே, தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ, யுவர் ஆசம். தேங்க்யூ.